எஸ்சிடிசி கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலே எஸ்சிடிசின்னு மட்டும்தான் இருக்குது. எப்படி ப்ரோ எஸ்சிடிசியில் ஜாயின் பண்ணீங்க? நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சேல்ரி என்ன? ஒர்க்கிங் டைம் என்ன? பேசிஸ் என்ன? எல்லாமே கேட்டிருக்கீங்க. A to Z இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. அகைன் ஒரு செம்ம கிளைமேட்டு கொடைக்கானலில் இருக்கோம். ஒரு நல்ல கிளைமேட்டு. ஒரு 10 நாளாக கொடைக்கானல் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா செம்ம ஃபாகு. காலைல வரும்போது இந்த மிஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நானே என்ஜாய் பண்ணேன் வண்டி ஓட்டும் போது. கொடைக்கானலில் தான் இருக்கோம் இப்போது. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க எஸ்சிடிசியோட என்ன தான் எஸ்சிடிசினா என்ன, A to Z டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைக்கி. சிஎல் எப்படி, பர்மனண்ட் எப்படி ஜாயின் பண்ணலாம், சேல்ரி பேசிஸு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு டவுட் கேட்குறீங்க. நான் வீடியோவில் கொடுத்துருக்க கண்டென்ட்டோட டவுட் தான் நீங்கள் திரும்பி கீழே கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எஸ்சிடிசி சரிங்களா, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். இதோட ஃபுல் ஃபார்மு தமிழில் பார்த்தோன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம். இதுக்கும் எஸ்சிடிசிக்கும் டிஎன்எஸ்டிசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா, எஸ்சிடிசி வந்து லாங் ரன்னிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஓடும், கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் ஓடும், மதுரையிலேருந்து ஹைதராபாத் ஓடும். இந்த மாதிரி பார்த்தோன்னா லாங் டிஸ்டன்ஸ் வெஹிக்கல் வித்து ஏசி ஸ்லீப்பர் அண்ட் சீட் அண்ட் ஸ்லீப்பர் சீட் கேட்டகிரி, அல்ட்ரா டிலக்ஸ் கேட்டகிரியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். வென் கம்பேர் வித் டிஎன்எஸ்டிசி பார்த்தோன்னா இதில் வந்து டிக்கெட் காஸ்ட்டும் அதிகம், ப்ளஸ் நமக்கான அந்த ட்ராவல் லக்ஸரியும் அதிகமாக இருக்கும். ஆம்னி பஸ் எப்படியோ அதே மாதிரி தான். டிஎன்எஸ்டிசியில் பார்த்தோன்னா பஸ் எல்லாமே வந்து கட்டு சஸ்பென்ஷனு, டெக்னிக்கலாக பார்த்தோன்னா லீப் ஸ்ப்ரிங்கு. சரிங்களா? இது வந்து பலூன் சஸ்பென்ஷன், ஏர் சஸ்பென்ஷனு வித்து போகியில் தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக BS6 வரதெல்லாம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டும் ஏர் சஸ்பென்ஷன், பேக்கும் ஏர் சஸ்பென்ஷன் இன் எஸ்சிடிசி. சரிங்களா? வித்து போகி சஸ்பென்ஷனோட தான் வருது. அதனால தான் வந்து எஸ்சிடிசிஸை பார்த்தோன்னா லாங் ரன்னிங் ஆப்ரேஷனுக்கு கொடுக்குறாங்க, டிஎன்எஸ்டிஸை ஷார்ட் ரன்னிங் ஆப்ரேஷனுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் வித்தியாசம். ப்ளஸ் ஃபேர் வித்தியாசமாகவும். இது மக்களோட பயன்பாட்டுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாஃபாக உள்ளே வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, எஸ்சிடிசிக்கு வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி 2 விஷயம் இருக்குது. டிரைவர் லைசன்ஸும் வேணும், கண்டக்டர் லைசன்ஸும் வேணும். டிஎன்எஸ்டிசிக்கு கண்டக்டர் லைசன்ஸ் வேண்டாம். டிரைவராக போகிறவங்களுக்கு, கண்டக்டராக போகிறவங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் வேணும். பட் எஸ்சிடிசிக்கு பார்த்தோன்னா கண்டக்டர் லைசன்ஸும் வேணும், டிரைவர் லைசன்ஸும் வேணும். டிரைவர் கம் கண்டக்டராக இருந்தால் மட்டுமே நம்ம அப்ளையே பண்ண முடியும் அப்ளிகேஷனு. அதனால் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி நாம்ஸ் பார்த்தோன்னா டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் டிரைவராக போனாலும் சரி, கண்டக்டராக போனாலும் சரி, கம்பல்சரி வந்து 2 லைசன்ஸுமே இருக்கணும். வித் 18 மந்த் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். 18 மந்த்னா ஒன்றும் இல்லை, 1.5 வருஷம் வந்து நீங்கள் லைசன்ஸ் போட்டிருக்கணும். நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, ஓட்டல, கண்டக்டர் வேலை பார்க்கல, அது அப்பாற்பட்டது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஐஆர்டி போகும்போது தான் நீங்கள் வண்டி ஓட்டுறதை பொறுத்து பாஸ் ஆகிறீங்களா ஃபெயில் ஆகிறீங்களான்றதெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் வண்டி ஓட்ட தெரியும், ஓட்ட தெரியாது, இல்லை டச் இருக்குது, அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் நீங்கள் கம்பல்சரி வந்து 2 லைசன்ஸுமே வச்சுருக்கணும். வித் 18 மந்த் எக்ஸ்பீரியன்ஸோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு என்னன்றத மெத்தட்ஸை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். யூஸ்வலாக சொன்ன மாதிரி தான் போன மாதம் 21ஓடவே இந்த பேட்சோட நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிவி நியூஸ் பேப்பரில் வந்து அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் விடுவாங்க. அப்படி விடும்போது இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே இருக்கணும். 10th சர்டிஃபிகேட் இருக்கணும், ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் மார்க் ஷீட்டு, 10th 12th மார்க் ஷீட் இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தோன்னா கண்டக்டர் லைசன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் இருக்கணும், எல்லாமே ரெனியூவல் பண்ணியிருக்கணும். கண்டக்டர் லைசன்ஸும் ரெனியூவல் பண்ணணும் இயர்லி வைஸு. அதுக்குன்னு ஒரு தனி ரெனியூவல் நார்ம்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ரெனியூவல் பண்ணணும். எல்லாமே கரண்ட்டில் வச்சுக்கிட்டு, அப் டு டேட் வச்சுக்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்தோன்னா SC/STக்கு ஒரு தனி ஃபீஸ் வரும். BC MBC DNC இவங்க எல்லாருக்கும் ஒரு தனி ஃபீஸ் வரும். ஃபீஸ் கட்டி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். எக்ஸாமுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க எல்லாருமே. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக 6th to 10th தான் இருக்கும் கொஷின்னு. யூஸ்வலான தமிழ் தான் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருக்குறளை பற்றி இருக்கும், ஜென்ரலாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியான கேட்டகிரியில் தான் இருக்கும், டஃப்பாலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சி அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் அப்படிலாம் இது பண்ண வேண்டாம். ஒரு 10th 12th கேண்டிடேட்டுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கொஷின் இருக்கும். அதனால் நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும். நீங்கள் டெய்லியும் வர தினத்தந்தி நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸாம் பாஸ் ஆகிட்டோம் சரிங்களா. ஓவராலாக இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 10,000 பேருமே பாஸ் ஆகிட்டாலும் 10,000 பேருக்குமே இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வித் ஐஆர்டிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும். இன்டர்வியூ வரும்போது உங்களை கூப்பிட்டு எல்லாமே நாம்ஸ் எலிஜிபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து கட் ஆஃப் பார்ப்பாங்க. இது வந்து மினிமம் கட் ஆஃப் மேக்ஸிமம் கட் ஆஃப் கிடையாது. வித் கம்பேரிட்டிவ் கேண்டிடேட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 80% இருக்கேன். என் கூட எக்ஸாம் எழுதினவர் வந்து 80.2% இருக்காருன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 80.2க்கு தான் போவோம். இது மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இன்டர்வியூவில் இது சரிங்களா. இப்போ இன்டர்வியூலாம் பாஸ் ஆகிட்டீங்க. சேம் பேரலல் டைமில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஐஆர்டியில் டெஸ்ட் இருக்கும். ஐஆர்டி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஹெவியில் என்ன டபுள் கிளச் போட்டு ஓட்டுவோம், ஹேண்ட் சிக்னல்ஸு, ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணுன்னுவாங்க, ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வித்து ட்ரைனிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஓவராலாக உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து எலிஜிபிலிட்டியான கேண்டிடேட்டுன்னு சொல்லி கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ரையாரிட்டி யாருக்கோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க. விச் மீன்ஸ் வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஜியோ வந்து பாஸ் ஆகும் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணுவீங்க. ஒர்க்கில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் பர்மனன்ட் ஸ்டாஃபு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க, டியூட்டி அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் வண்டி ஓட்டணும், கண்டக்டர் பார்க்கணும் சரிங்களா. கண்டக்டரை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் கூடவே சொல்கிறேன். நம்ம இதை அப்படியே கண்டினியூவாக முடிச்சிடுவோம். நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 240 டியூட்டி வந்து உங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க சரிங்களா. 240 டியூட்டி அசைன் பண்ணுவாங்க. மந்த்லி வந்து 8லேருந்து 12 டியூட்டி தான் அட்டண்டன்ஸோடு இருக்கும். அப்போது அந்த 240 டியூட்டி வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எப்படியும் 2 வருஷம் ஆகும் மினிமம் சரிங்களா. அந்த 2 வருஷத்தில் அந்த 240 டியூட்டியில் வந்து பேப்பர் வாங்காமல் இருக்கணும், மெமோ வாங்காமல் இருக்கணும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும், அவங்க மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது நீங்கள் பார்த்து பொறுமையாக பக்குவமாக வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், கண்டக்டர் வேலையாக இருக்கட்டும், எதுனாலும் பக்குவமாக பார்த்து இருந்துக்கணும். நீங்கள் அந்த 240 டியூட்டி கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் ஜிஓ பாஸ் ஆகும் சரிங்களா. அந்த ஜிஓ பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து என்டையர் எஸ்சிடிசிக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. நானே இப்போ உள்ளே வந்து ஒரு 20 டியூட்டி தான் ஓட்டியிருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் ரிமார்க் இல்லை, இதுக்கப்புறமா வராமல் பார்த்துப்பேன். கடவுள் செயல் தான், நமக்கு எல்லாமே நேரத்தை பொறுத்து தான். நம்ம நல்லா இருந்தாலும் எவனாட்டணும்னு சொல்லிட்டானா சொல்லி முடிஞ்சிடும். அதனால் வந்து இப்போ வரைக்கும் ஓட்டுற இந்த 4 வருஷத்தில் எஸ்சிடிசியாக இருக்கட்டும், ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு நம்புகிறேன். நீங்களும் அது மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா. அந்த 240 டியூட்டி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து அஃபிஷியலான ஜிஓ பாஸ் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது வரைக்கும் அந்த 240 டியூட்டி ஓட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,000லேருந்து 18,000 வரைக்கும் தான் சேலரி வாங்குவீங்க. புரியுதுங்களா. 80,000 வாங்குறாங்க, 1 லட்சம் வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிற டைமில் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகமாக இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா. திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம்னா 1994, அதுக்கு முன்னாடி 96க்கு முன்னாடி சரிங்களா. 2003 தான் எஸ்சிடிசினே மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி ஜேஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்தது, அண்ணா போக்குவரத்து கழகம்னு இருந்தது. அது மாதிரி வந்து தலைவர்கள் பேரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் போஸ்டிங் வாங்கினவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிற ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க தான் 80 lakh 70 lakh 80,000 70,000 சம்திங் வாங்குவாங்க. அதுவும் அவங்களோட ஒபீடியன்ஸ் பொறுத்து ரிமார்க் இல்லாமல் இருந்தால் மட்டுமே வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா கம்பல்சரி வந்து அவங்களுக்கு வந்து டீப்ரமோஷன் இருக்கும். டீப்ரமோஷன் மீன்ஸ் கண்டக்டராக டிரைவராக தான் இருப்பாங்க, சேலரியில் டீப்ரமோஷன் இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எடுத்ததுமே வந்து ஹை சேலரி எதிர்பார்த்து வரக்கூடாது.
கம்பல்சரி வந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு வந்து மினிமம் வேஜஸ் லேபராக தான் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த 2 வருஷம் இந்த 240 டியூட்டி பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் வந்து லீவ் டைமில் டே டைமில் ஸ்பெஷல் டியூட்டி அசைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும்ட்டு தான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கான ஓவரால். இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எஸ்சிடிசியில் எப்படி சிஎலாக ஜாயின் பண்ணலான்னு கேட்குறீங்க. எஸ்சிடிசியில் சிஎல் கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்தாங்க, முன்னாடி சிஎல் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, இருந்த சிஎல் ஸ்டாஃப் எல்லாரையுமே எடுத்துட்டாங்க. சிஎல் ஸ்டாஃபு 1-2 பேர் இருக்காங்க ஒரு டிப்போக்கு. அவங்களாம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஓடி ரிட்டையர்ட் ஆனவங்க, சரிங்களா, எக்ஸ் சர்வீஸில் இருந்தவங்க, அந்த மாதிரி முன்னுரிமை இருக்கவங்களுக்கு வந்து சிஎல் ஸ்டாஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு இன்சிடென்ட்னா அவங்க வந்து அது பே ஆஃப் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும், அதனால் கொடுப்பாங்க. டிஎன்எஸ்டிசி மாதிரியோ எம்டிசி மாதிரியோ வந்து இதில் வந்து சிஎல் ஸ்டாஃப் எடுக்க மாட்டாங்க, சரிங்களா. அதனால் வந்து எஸ்சிடிசிக்கு சிஎல் ஸ்டாஃபாக ட்ரை பண்ணுறத ஆப்வியஸாக நிறுத்திடுங்க. ஏன்னா அதுக்கான சான்சஸ் கம்மி தான். மேபி பிஎம்முக்கோ சிஐக்கோ, அதாவது உங்களோட திறமையை பற்றி தெரிஞ்சவங்க, சரிங்களா, அந்த பொறுப்பில் இருக்கவங்க, உங்களோட திறமையை பற்றி தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருக்குது, அவங்க முன்னாடி ஓட்டி காட்டியிருப்பீங்க, இல்லை எம்டிசியில் இருப்பீங்க, இல்லை டிஎன்எஸ்டிசியிலேருந்து அவங்களோட பிஎம் இல்லை கண்ட்ரோலரு இல்லை சிஐடிஏயோட ரெஃபரன்ஸில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் டிஎன்எஸ்டிசியிலேருந்து எஸ்சிடிசி போனேன். ஏன்னா எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ரிமார்க்கும் இல்லை, எந்த ஆக்சிடென்டல் கேஸும் இல்லை, நல்ல மைலேஜ் கொடுப்பேன், இபிகேஎம் எதுனாலும், கண்டக்டர் வேலை பார்த்தாலும் சரி, டிரைவர் வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு எலிஜிபிலிட்டியில் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இது இருந்தால், அந்த க்ரைட்டீரியாஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு ட்ரை தான், புரியுதுங்களா. கன்ஃபார்ம் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் வேறு நோட்டிஃபிகேஷன் விட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே டவுட்டு தான். அதனால் எஸ்சிடிசிக்கு சிஎல்லாம் ட்ரை பண்ணுறதை நிறுத்திடுங்க. என்ன வந்து நீங்கள் சிஎல்லாக கன்ஃபார்ம் ஸ்டாஃபான்னு கேட்குறீங்க. நான் வந்து மாறினேன், டிஎன்எஸ்டிசிலேருந்து எஸ்சிடிசி மாறி இருக்கேன். எனக்கு இன்னும் இந்த 240 டியூட்டி முடியலை. 240 டியூட்டி முடிஞ்சால் தான் நான் வந்து கன்ஃபார்ம் ஸ்டாஃப்ன்ற ஒரு போஸ்டிங்க்கு வருவேன். சொன்னது தான், அதாவது சிஎல்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் ஸ்டாஃப்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 240 டியூட்டி கன்ஃபார்ம் ஆகி பேப்பர் பாஸ் ஆகணும். அதனால் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, புரியுதுங்களா. 240 டியூட்டியில் 239வது டியூட்டி எதுனா ஆனாலும் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் நான் சிஎல் கன்ஃபார்மு அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் ஏன் கெத்த காட்டுறதுக்கு வரல. உங்களுக்கு என்ன நாலேஜ் என்னால் கொடுக்க முடியுமோ அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். சேல்ரி சொல்லிட்டேன், அப்பாயின்மெண்ட் வைஸ் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் சீரியஸ் பார்த்தோன்னா எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசியோட கொலாபில் தான் வரும். எல்லாமே என்னென்ன அப்டேட்டோ, எதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேனோ அதெல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வந்து டெய்லி சேலஞ்சுன்னு போடுறேன். அந்த டெய்லி சேலஞ்ச் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, அதிகாரிகள் பார்த்துட்டா உங்கள் வேலை பறி போயிடும் அப்படின்றீங்க. கம்பல்சரி பறி போகிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா, நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நான் வண்டியும் ஓட்டிட்டு நான் வீடியோ எடுத்தேன்னா, வண்டி ஓட்டுறதை வீடியோ எடுத்தனால் மட்டுமே வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் வந்து ஃபர்தராக வந்து நான் டிப்போவில் வந்து நான் பர்மிஷன் கேட்டு தான் நான் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஷார்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டுறதை நான் ஓட்டிட்டு நான் எடுக்க மாட்டேன். நான் ஓட்டுறதை வந்து வேறு ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் நிற்கிற வண்டியை வீடியோ எடுத்து தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதனால் என்னோடய வேலைக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது 100%. அப்படியே வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, சரிங்களா. நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். வண்டி ஓட்டிட்டு நானே வீடியோ எடுக்க மாட்டேன். ஆனால் நான் எடுத்திருக்கேன். ஆம்னி பஸ் ஓட்டும் போது நான் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் நார்ம்ஸு க்ரைட்டீரியா என்னன்றதை, சேஃப்டி ஒபீடியன்ஸ் எனக்கு தெரியும். அதுக்கான கிளாஸும் போயிருக்கேன். கம்பல்சரி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாமே இருக்கும். திருச்சியில் வந்து அதுக்குன்னு தனி கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. எல்லாமே தெரியும். அதனால் வந்து என் மேலே இருக்க பாசத்தில் சொல்கிறீங்க. கம்பல்சரி வந்து நான் இந்த தப்பும் பண்ண மாட்டேன். எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்கிறது தான், யாருக்குமே எல்லாமே தெரிஞ்சதில்லை. நானே ஒரு சில விஷயம் டெய்லியும் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிற விஷயத்த உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எதுனா கற்றுப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க கம்பல்சரி இந்த வீடியோவை பாருங்கள். என்னால் முடிஞ்சது. எதனா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கம்பல்சரி கமெண்டில் கேளுங்க.
கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன், என்னால் வந்து நம்பரை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வண்டி ஓட்டணும், பகலில் தூங்கணும், அந்த டைமில் வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன்னும் போது எனக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கம்பல்சரி நான் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள், எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பை கைஸ்.